சேனல் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இப்ப நம்ம எடுக்கிறத மட்டும் ஒரே ஒரு ஸ்பூன் அப்படியே வாயில போட்டு மென்னு சாப்பிட்டீங்கன்னா உங்களுடைய உடல்ல பயங்கரமான சக்தி என்பது ஏற்படும். தாம்பத்தியத்துல நீங்க நினைச்சு பார்க்காத அளவுக்கு நல்ல உணர்ச்சியோடு நீண்ட நேர தாம்பத்தியத்தோடு நீண்ட நேரத்துக்கு விந்து வெளிவராம அதே சமயம் விரைப்பும் துளி அளவுக்கு கூட குறையாத ஒரு அற்புதமான தாம்பத்தியத்தை நீங்க செய்ய முடியும். இதுக்கு ரொம்ப சிம்பிளானது தாங்க. ஒரு பாத்திரத்துல உங்களுக்கு எவ்வளவு தேவையோ கருப்பு எள்ளை சேர்த்திக்காங்க. அதோட தேங்காய் பாருங்க சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்திருக்கிறோம். இதையும் சேர்த்து லேசா மிதமான தீ விட்டு இதை மட்டும் நீங்க வறுத்து எடுத்துக்காங்க. இதை இப்படி வறுத்து எடுத்து இதை நீங்க ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி வச்சுக்கிட்டு டெய்லியும் சாப்பிடுங்க. ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பிடுங்க. டைம் கிடைக்கும் போதெல்லாம் ஒவ்வொரு ஸ்பூன் அள்ளி சாப்பிடுங்க. இப்ப நீங்க சாப்பிட்டு மட்டும் வாங்க. ஒரே வாரத்துல உங்களுடைய ஆண்குறியினுடைய டெம்பர் எந்த அளவுக்கு அபரிவிதமா இருக்குதுன்னு நீங்க கண் கூட பார்க்கலாம். உங்களுடைய உடல் சக்தி என்பதும் ரொம்ப ரொம்ப அதிகரிச்சு தாம்பத்தியத்துல மின்னல் வேகத்துல செயல்படுவீங்க. ரொம்ப நேரத்துக்கு தாம்பத்தியம் செஞ்சாலும் உடல் களைச்சி போகாது, விந்து வெளியே வராது, உங்களுடைய ஆண்குறியின் விரைப்புத்தன்மை குறையாது. ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு டிப்ஸ் தான் இது. கண்டிப்பா இந்த மாதிரி டிப்ஸுக்கெல்லாம் மறக்காம இந்த வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக்கை போட்டுட்டு நம்ம சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க. அது எனக்கு போதும். இந்த எள்ளும் தேங்காயும் நம்ம சேர்த்து சாப்பிட்றதுனால நம்மளுடைய நரம்புகள் நம்மளுடைய எலும்புகள் எல்லாம் நல்ல இரும்பு மாதிரி பலமாகும். அதே மாதிரி நினைவு ஆற்றல் என்பதும் ரொம்ப ரொம்ப அதிகரிக்கும். முடி கொட்டக்கூடிய பிரச்சனை என்பது சரியாகும். அதே மாதிரி ராஜ உறுப்புகளான உள்ளுறுப்புகள் அத்தனைக்கும் அதிகமான பலத்தை தரக்கூடியது. இந்த மாதிரி எக்கச்சக்கமான நன்மைகளை கொண்ட இந்த ரொம்ப சிம்பிளான இந்த டிப்ஸை கண்டிப்பா சாப்பிடுங்க. நல்லா இதை வறுத்து நம்ம எடுத்துருக்கிறோம் பாருங்க. கண்டிப்பா சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப சிம்பிளானது தான். ஆனா இதனுடைய வீரியம் எந்த மருத்துவத்திலையும் கிடையாது. அதனால கண்டிப்பா மிஸ் பண்ணாம அனைவருமே சாப்பிடக்கூடிய ஒன்று தான். சாப்பிடுங்க.